சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் தோல்வி குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் நீங்க பதிவு பண்ணலாம். தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் மாவட்ட வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த 2 வார காலமாகவே இந்த ஆலோசனை கூட்டங்கள் தினமும் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் வடசென்னை ஆகிய மாவட்ட நிர்வாகிகளிடத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். முதலாவதாக கோவை மாநகர் மற்றும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக புறநகர் தெற்கு மற்றும் புறநகர் மத்திய மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதுல புறநகர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்டுதான் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட நிர்வாகியாக தான் இருந்து வருகிறார். இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இதுவரைக்கும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு அவர் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் தோல்விக்கு பிறகு சில MLA-க்களோடு தனி அணியாக SP வேலுமணி செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. 2 அணிகளும் ஒன்று சேர்ந்த போதிலும் அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை. இருந்தாலும் அவருக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் யாருக்குமே அவர்கள் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாததை அடுத்து தன்னால் இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு SP வேலுமணி கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டங்களை தொடர்ச்சியாக சில மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நேற்று தினம் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடனான கூட்டத்தை கூட முன்னாள் அமைச்சர் தங்கமணி புறக்கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் வரிசையில தற்போது SP வேலுமணியும் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்து வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து தான் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. வரும் நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் வரக்கூடிய தேர்தல்களை எவ்வாறு சந்திப்பது, எவ்வாறு அதிமுகவை கட்டமைப்பை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.